வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதிக்காக. தமிழ்நாட்டு அரசியல் வானில் ஒரு புதிய கட்சியும், அகில இந்திய அரசியல் வானில் ஒரு சினிமா நட்சத்திரமும் பெரிய அளவுக்கு உதயமாக போகிறாங்க. சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாகுதா? தமிழ்நாட்டு அரசியல் வானில் உருவாகக்கூடிய கட்சி பேர் அகில இந்திய வெற்றி கழகம். அதாவது ஒரு காலத்தில் அதிமுகன்னு இருந்தது. இந்திரா காந்தியோட சேர்ந்து வரும்போது அது அஇஅதிமுக ஆச்சு. திமுகன்றது பிரிவினையை, திராவிட நாடு பிரிவினையை கொண்டிருந்த இயக்கம். அதுக்கப்புறம் அந்த கோரிக்கையை கைவிட்ட இயக்கம் அப்படின்றதுனால பிரிவினைவாதத்துக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு இந்திரா காந்தி கூட சேர்ந்து ஜிங் ஜிங் சாக் ஜிங் ஜிங் சாக் நடித்த எம்ஜிஆர் உருவாக்குனது தான் அஇஅதிமுக. எம்ஜிஆர் நார்மலாக உருவாக்குனது நல்ல கட்சி அதிமுக. அதுக்கப்புறம் அவர் மாற்றினது தான் அஇஅதிமுக. ஆனால் அந்த எம்ஜிஆர் பிரதமராக நிற்கிறேன்னு நினைக்கவே இல்லைங்க. அவர் யோசிக்க கூட இல்லைங்க. எங்கள் அண்ணன் விஜய் பயங்கரமாக யோசிச்சிட்டாருங்க. பிரதமராக நிற்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசித்து, அவர் எப்போவுமே யோசித்த உடனே என்ன பண்ணுவார், நம்ம ஜெகதீஷ் பழனிசாமியை கூப்பிட்டு ரீல்ஸ் போடு அப்படின்வார். இந்த ஹேஷ்டேக்கில் ரீல்ஸ் போடு, பிரைம் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கில் ரீல்ஸ் போடு அப்படின்வார். உடனே இவர் தான் அவரோட அட்மின்ல, யார் விஜயோட அட்மின், இவர் பிரைம் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுன்னு ஹேஷ்டேக் போட்டு தூள் கிளப்புறாருங்க. இது காங்கிரஸ்காரங்களை காண்டாக்கிடுச்சு. நம்ம மாணிக்கம் தாக்கூர் ஓ ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர், நீ அதுக்கு போட்டியாலாம் இன்னொருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படின்னு எகிர ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் இல்லைனா நீ நிற்பியா? நீ 108 தான் எடுத்த. அப்போ நேராக யார் காலில் போய் விழுந்த? ராகுல் காலில் விழுந்த. ராகுல் உனக்கு ஆதரவு கொடுத்த உடனே தான் மற்ற கட்சி எல்லாமே உனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ தான் கவர்னர் உன்னை பதவி ஏற்கவே சொன்னார். ராகுலோட ஆதரவு இல்லைனா நீ மந்திரிங்களா, நீங்கள் பதவி ஏற்றிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எகிர ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு போட்டியாக மந்திரிகள் ஜெகதீஸ்வரி, அந்த அம்மா மேலே வராத புகாரே கிடையாது, பயங்கரமாக புகார்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்று சிஎம் நாளை பிஎம். அந்த அம்மா செங்கோட்டையன் எதிர்கால தேசிய அரசியலே விஜயை எதிர்நோக்கித்தான் இருக்குது அப்படின்னு. இந்த செங்கோட்டையன் தத்துவார்த்த முத்துக்களாக உதிர்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ கூட ஒரு முத்து உதிர்த்தார். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, 25 அதிமுக எம்எல்ஏக்கள் எங்களுடன் வர தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு முத்து. அதுக்கப்புறம் 10 திமுக எம்எல்ஏக்கள் எங்களுடன் வர தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு முத்து. இது மாதிரி தத்துவ முத்துக்களாக செங்கோட்டையன் உதிர்த்துக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு முத்தில் ஒன்று தான் அகில இந்திய அரசியலில் விஜய் அப்படின்னு. இவர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இந்த மாதிரி சொல்ல. நம்ம ஜோதிமணி, இந்த அம்மா ராகுல் காந்தியோட ரொம்ப நகமும் சதியுமாக இருக்கக்கூடிய ஆள். இவர் இந்த சவுக்கு சங்கருடைய மச்சான் ஒருத்தர் இருக்கார், சச்சிகாந்த் செந்தில். இவங்கெல்லாம் ராகுல் காந்தியோட ரொம்ப நகமும் சதியுமாக இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் விஜய், பிரைம் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு கூன்னு கூவும்போது உடனே ஜோதிமணி இவரே எல்லாரையும் பயங்கரமாக அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ரைட்டுங்களா? இது விஜயோட பெர்மிஷன் இல்லாமல் இது வந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயோட பர்மிஷன் இல்லாமல் இதெல்லாம் வெளியே வரவே இல்லைங்க. விஜய் தான் அதை விரும்புகிறாரு. அதனால் கட்சியை அகில இந்திய வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. இதில் சூட்சுமம் ஒன்று இருக்குது. இவர் பிஜேபி ஆள். யார்? நம்ம விஜய். பிஜேபி பிஜேபியுடைய பை ப்ராடக்ட் தானே இவர். அப்போது அமித்ஷா இவர்கிட்ட பேசினது, கொண்டது, போனது, வந்தது. இன்றைக்கி அவர் காங்கிரஸை கலாய்க்கிறது, கிட்டத்தட்ட காங்கிரஸை கலாய்க்கிறது தானே.
ராகுல் காந்தி கிட்ட தேவைன்னா ராகுல் காந்தி வாழ்க, ராகுல் காந்தி தான் எல்லாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீ இல்ல பிரைம் மினிஸ்டர், நான் தான் பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்றது. ரைட்டா? இப்போ ஒரு அரசியல் கால்குலேஷன் வருது. இவரு பிஜேபி ஆளு. அது நல்லா தெரியும். பிஜேபியுடைய ஆளு. அப்போ இந்த பிளானுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கு. என்ன பிளான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது என்னன்னா, தாவேகா வந்து தனியா அவரு வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தனியா நிக்க போறாரு. அவரு பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்றவங்க எல்லாமே அவர வந்து ஆதரிக்க போறாங்க. ரைட்டுங்களா? இது ஒரு ஃபேக்ட். 2வது ஆள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோடி. மோடியா? லேடியா? ஞாபகம் வருதா உங்களுக்கு? மோடியா? லேடியா? இப்போ மோடியா? விஜயா? அப்படி. 3வது வந்து ராகுல். ராகுல் பிரைம் மினிஸ்டர்ன்னு காங்கிரஸ் மத்த கட்சிகள் எல்லாம். இவங்கலாம் ஒரு இது. அ அதுக்கப்புறம் 4வதா வரப்போறது யாருன்னா, ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர். அவரு வந்து ஒரு டீம் 3வது அணிய உருவாக்கி, அகிலேஷ் யாதவ், பீகார்ல இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ், மம்தா இந்த மாரி ஒரு 3வது அணிய உருவாக்கி, ஸ்டாலின் வந்து ஒரு நேஷனல் லீடரா ஆ ஆஸ்பிரண்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வரக்கூடிய விஷயம். இப்போ இவங்க விஜயோட கால்குலேஷன் என்னன்னா, 35% வாக்குகள் இருக்கு நம்மகிட்ட. இந்த 35% வாக்குகள நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்? வேஸ்ட் பண்ணி ராகுல் காந்திய வந்து திமுக பண்ண மாரி, அவங்க வாக்குகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 சீட்ட குடுத்து, ராகுல ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம ஏன் போணும்? ஏன் நம்மளே பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது? நம்ம வந்து யாரையும் கமிட்மெண்ட் பண்ணாம, நம்மளே பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்றது தான் அண்ணனுடைய கால்குலேஷன்ஸ். இப்போ ராகுலுக்கும் அண்ணனுக்கும் முட்டுது. ராகுல் முட்டிக்கிச்சு. சிபிஎம்முக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி முட்டிக்கிச்சு. ரைட்டுங்களா? சிபிஎம் வந்து தலைமைச் செயலாளருடைய பிஜேபி தனமான டெக்னிக்குகள் எல்லாத்தையுமே எதிர்த்து முட்டிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு நடுவுல அண்ணன் பிஜேபி ஆளுன்னு சொன்னத விட்டோம் இல்லையா? அண்ணன் வந்து பிஜேபி ஆளுன்றத பிஜேபியுடைய ஆப்பரேஷன்ல இந்த பிரைம் மினிஸ்டர் விஷயம் வருது. அவங்களுக்கு வந்து ராகுல வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இப்போ கேரளாவுக்கு ஒரு தலைவர் போட போறாரு. கர்நாடகாவுக்கு ஒரு தலைவர் போடுறாரு. பாண்டிச்சேரிக்கு ஒரு தலைவர் போடுறாரு. ஆந்திராவுக்கு ஒரு தலைவர் போடுறாரு. இதெல்லாமே வந்து என்னன்னா, அ அ ராகுலுடைய ஓட்ட டிஸ்மேண்டில் பண்ணும். காங்கிரஸ் ஓட்ட டிஸ்மேண்டில் பண்ணா, அவர் இங்க காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கிறதுனால. ஸோ, காங்கிரஸ் வந்து பார்லிமென்ட் தேர்தலுக்குள்ள பிச்சுக்குன்னு போயிடும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு தான் பிஜேபி வந்து இவர யூஸ் பண்ணுது. காங்கிரஸை இவரு கழட்டி விடுறாரு. சப்போஸ் இவர் காங்கிரஸை கழட்டி விட்டா கூட இருக்கவே இருக்கு. அதிமுக டக 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 டகன்னு இருக்கு. பிஜேபி நினைச்சா அதிமுகல ஒரு 25 பேர் இவருக்கு ஆதரவு குடுத்துருவாங்க. அதத்தான் செங்கோட்டையன் சொல்றாரு. 25 பேர் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். திமுகவில் இருந்து 10 பேர் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அண்ணன் செங்கோட்டையன் பேச்சுன்னு வருது இல்லைங்களா? அங்கேருந்து தான் இந்த பிரைம் மினிஸ்டர் விஷயமும், இதுவும் அகில இந்திய வெற்றி கழகமும் ஒரு விதமான ஷேப்பிங்கில போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து வாசகர்களுக்கு தெரியப்படுத்துறோம். இப்போ சிபிஎம் வந்து தாவேகாவை எதிர்க்கிறதுல முக்கியமா இருக்கிறது தலைமைச் செயலாளர் இஷ்யூ தான். உடனே இந்த தலைமைச் செயலாளர் வந்து தலைமைச் செயலாளரை எதிர்க்கிற அளவுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் பெரிய ஆளா? ஒருத்தர் கேள்வி கேட்குறாருங்க ஊடகத்தில சவுக்கு. தலைமைச் செயலாளரை எதிர்க்கிற அளவுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் பெரிய ஆளாச்சா? நான் ஏன் இது நியாயம்? 1925லேருந்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி. எத்தனை சதி வழக்கு, எத்தனை போராட்டங்கள், எப்படிலாம் வந்த கட்சி அது. கம்யூனிஸ்ட் கட்சினா விளையாட்டா? சவுக்கு பேசுற அளவுக்கு தலைமைச் செயலாளர கை வச்ச உடனே ஒரு விஷயம் என்னன்னா, தலைமைச் செயலாளரும் சவுக்கும் ஒண்ணு. அதுதான் இப்ப நம்ம வெளிப்படுத்துறோம். சவுக்கு வந்து முழுக்க முழுக்க போலீஸ் கேஸுகள வாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. அவரு போய் டிஜிபிய பார்க்குறாரு. தலைமைச் செயலாளர பார்க்குறாரு. தலைமைச் செயலாளரும் இவரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ மாலதி சொல்றாங்கல்ல, சவுக்கு ஒரு நாள் வீடியோ போடலன்னா, ஆ விஜய் அரசு வந்து ஸ்தம்பிச்சு போயிடாதா? விஜய் அரசு பாதிக்கப்படாதா? அப்படின்லாம் அவங்க ஃபீல் பண்றாங்க இல்லையா?
இந்த ஃபீலிங்கே வந்து தலைமைச் செயலாளரோட இவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம். இவர் எப்பவுமே அப்படிதான். ஏற்கனவே டிஜிபியா இருந்த ஒருத்தரோட நெருக்கமா இருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர இன்னைக்கு கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு அவரு. அவர் பயங்கரமா டிஜிபி வந்து போலீஸ் சர்க்குலர் எல்லாத்தையும் இவருக்கு அனுப்பிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாரிலாம் இருந்தாரு அந்த டிஜிபி. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அதே டிஜிபிய கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ தலைமைச் செயலாளர். தலைமைச் செயலாளர கம்யூனிஸ்ட்டுகள் எதிர்க்கிறாங்க. 25 கோடி வாங்கிட்டாங்க. 25 கோடி வாங்குனாங்க. அது வந்து திமுக தனது கட்சி தொண்டர்களுக்கு தேர்தல் நிதியாக தேர்தலில் செலவு பண்ணுவதற்காக கம்யூனிஸ்டுகள் நிற்கக்கூடிய தொகுதிகள்ல அவங்க குடுத்தது. ரைட்டா? 25 கோடி வாங்கி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாரும் வந்து வீடு கட்டிக்கல. இப்போ மாலதி கட்டிக்கிட்டு இருக்கு பாரு. இப்போ கொடைக்கானல்ல ஒரு வீடு வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ டி நகர் வீட கட்ட ஆரம்பிச்சிருக்கு. 5 கோடி ரூபா இல்லாம டி நகர் வீட கட்ட முடியுமா? கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்ல கம்யூனிஸ்ட்டுகள். ரைட்டா? இதுல இன்னொரு ஹார்டனிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த காக்ரோச் ஜனதா கட்சி இருக்குல்ல, காக்ரோச். எந்த தலைமைச் செயலாளர் வந்து காக்ரோச் ஜனதா கட்சி இடதுசாரி மாணவ இயக்கங்கள பத்திலாம் லிஸ்ட் எடுக்க சொன்னார்ன்னு சிபிஎம் எதிர்க்குதோ, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய தமிழ்நாடு பிரதிநிதியா யார் வரப்போறா தெரியுமா? சவுக்கு. சவுக்கு வந்து இதுக்காக சண்டிகருக்கு போயிருக்காரு. இது மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. எல்லாத்துக்கும் போயிருக்காரு. இந்த ஆம் ஆத்மி கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கட்சியுடைய முழு ஃபிகர் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த தீப்கே வந்து ஆம் ஆத்மி கட்சியில இருந்த ஆளு. அந்த ஆம் ஆத்மி கட்சியோட ஃபிகர் தான் இவரை வந்து ஃபிகரா கொண்டு வர போறாங்க. மிஸ்டர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆர் ஆம் ஆத்மி பார்ட்டி ப்ளீஸ் ஃபைண்ட் எந்த காக்ரோச் ஜனதா கட்சியை அடிக்கணும்னு தலைமைச் செயலாளர் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரோ அந்த காக்ரோச் ஜனதா கட்சியை அழிக்கக்கூடிய ஆள் தான் மிஸ்டர் சவுக்கு. இதை வந்து நீங்கள் காக்ரோச் ஜனதா கட்சி பார்வைக்கு நம்ம கொண்டு வரோம். ரைட்டுங்களா? நயினார் நாகேந்திரனுக்கு பதில் வந்து வானதி. வானதி சீனிவாசன் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு பதில் வந்து பாஜகவுடைய தலைவராக வருவதற்கான ப்ராபபிள் சான்சஸ் எல்லாமே இருக்குது. பரந்தூர் விமான நிலையம் ரத்து. அன்னபூர்ணி 6 திட்டத்தின் கீழே வந்து இல்லத்தரசிகளுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்குறது. தமிழக பெண்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பேருந்துகளில் இலவச பயணம். இந்த 3 அறிவிப்புகள் வந்து இந்த மிஸ்டர் விஜய் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பரந்தூர் திட்டம் ரத்து அப்படின்றது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்காக ஒரு 1500 ஏக்கர் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. 1822 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு இந்த திட்டத்துக்காக. அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து 2031 வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கப்புறம் இது வந்து நகரத்தோட வளர்ச்சி இதே மாதிரி போயிருந்ததுன்னா, தமிழகத்தோட தொழில் வளர்ச்சி இதே மாதிரி போயிருந்தா 2031 வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புது ஏர்போர்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். இப்போ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா பல ஏர்போர்ட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒசூர் ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணோம் பெங்களூருக்கு பக்கத்தில். அதுக்கு மத்திய அரசு தரமாட்டேன்னுச்சு. மதுரை மெட்ரோ ரயிலும் தரல, கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலும் தரல நமக்கு. அதே மாதிரி வந்து பரந்தூர் வந்து கஷ்டப்பட்டு அவங்க ஓகே வாங்கி வச்சுருந்தாங்க திமுக. அதுக்கான ப்ராசஸ் பண்ணாங்க. மொத்தத்தில் இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டு ஒரு 5000 ஏக்கரு, ஹைதராபாத் ஏர்போர்ட்டு ஒரு 5000 ஏக்கர். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டு 5000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புது ஏர்போர்ட் என்பது வேணும். ஏங்க ஏர்போர்ட் இருந்தால் தான் வாழ்க்கையா, விவசாயம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். சென்னைன்ற ஒரு நகரம் வந்து இன்றைக்கி வரைக்கும் 388 ஆண்டுகள் ஆகுது. சென்னையோட பேசிக்கு ஃப்யூச்சர் என்னங்க? சென்னை யாருங்க? சென்னை எதுங்க? சென்னை வந்து ஒரு போர்ட்டு, ஒரு துறைமுக நகரம். அதுதான் சென்னையோட அடிப்படை. ரைட்டுங்களா? அந்த காலத்தில் மன்னர் ஆட்சியிலேயே வந்து துறைமுக நகரங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ ஏர்போர்ட்ன்றது வெறும் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறது மட்டும் இல்லைங்க, சரக்கு கார்கோ போகக்கூடிய இடம் தான் ஏர்போர்ட்டு. ரைட்டா? வெளிநாட்டுகளுக்கு சரக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இடம்தாங்க ஏர்போர்ட்டு. இது வந்து ஒரு தொழிற்சாலை மாதிரி. அந்த தொழிற்சாலை என்பது வேணும். பிரிட்டிஷ் வந்து ரெவல்யூஷனில்
இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் அக்ரிகல்ச்சர் காலி அங்கே. அக்ரிகல்ச்சர் காலியான அப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. ஒரு நிலை வரும்போது இன்னொரு நிலை மாறும். ரைட்டுங்களா? இதுதான் வந்து உண்மையான சூழ்நிலை. இன்னைக்கு வந்து ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்தாங்க, கற்காலத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு திருப்பி போக முடியுமா? முடியாது. ஆனா, அவங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் வந்து அந்த மக்களுக்கு என்எல்சி மாரி துரோகம் பண்ணாம, அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு உரிய முக்கியத்துவம் குடுத்து வேலைகள், வேலை வாய்ப்புகள், அவர்களுடைய வாழ்க்கை வசதி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். சுற்றுப்புற சூழல் வந்து கெடாத அளவுக்கு பார்க்கணும். ஏரிகள் நிறைந்த மாவட்டம் அதுக்கேத்த மாரி பண்ணணும். இதுக்கு பக்கத்தில நீங்க உங்களுக்கு நிலமே கிடையாது. பரந்தூர தவிர. வேடந்தாங்கல் பக்கத்தில போடலான்னு இருந்தாங்க. வேடந்தாங்கல் வந்துருச்சு. இந்த சைடு வந்தோம்னா பே ஆஃப் பெங்கால் வந்துருது நமக்கு. அங்கலாம் வந்து ஏர்போர்ட் ஒண்ணு நீங்க டெவலப் பண்ணவே முடியாது. கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அரக்கோணம் வந்துரும். இப்படி வந்தீங்கன்னா தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வந்துரும். ஸோ பரந்தூர் தான் ஆப்டான பிளேஸ். இது வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சு அவங்க கொண்டு வந்தாங்க. இதனால என்ன பாதிப்பு? பரந்தூர்ல வந்து விவசாயிகள் போராடுறாங்க. பூவுலகின் நண்பர்கள்னு ஒரு அமைப்பு இருக்கு. ரொம்ப நல்ல அமைப்பு அவங்க. அந்த அமைப்பு வந்து இந்த விஜயோட அந்த முடிவ வந்து வரவேற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ப இதெல்லாம் வரவேற்கலாங்க. ஆனா, தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி பின்னுக்கு போயிருச்சு. பரந்தூர் ஏர்போர்ட்ட வந்து நீங்க க்ளோஸ் பண்ணா, இன்னொரு ஏர்போர்ட்ட கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். ரைட்டுங்களா? இதுன்னா முதல்வர் அறைய மாத்துற மாரி விஷயமா ஏர்போர்ட்ட கண்டுபிடிச்சு, ஏர்போர்ட்ட டெவலப் பண்றது. இது வந்து ரொம்ப பெயின் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அத வந்து பண்றது என்பது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு வந்து சாதாரண பேருந்துகள்ல இலவசமா போயிட்டுருந்தாங்க. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உள்ள போகக்கூடிய, டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய பேருந்துகள்ல வந்து இலவசம் அப்படின்றது மாரி வந்திருக்காங்க. அந்த மாரி பஸ் வந்து 1, 2 பஸ் தான் மாவட்டத்த விட்டு மாவட்டம் போறது. பாக்கி எல்லாமே எக்ஸ்பிரஸ் பஸ் தான். மெயினா போறதே எக்ஸ்பிரஸ் பஸ் தான் போது. ஸோ இது வந்து மாநகருக்குள்ள தான் இப்போ மறுபடியும் மாநகருக்குள்ள ஓடக்கூடிய பேருந்துகளுக்கு தான் இலவசம். மத்தபடி எல்லா பஸ்லயும் போலாம், அப்படி போலாம், இப்படி போலாம் அப்படின்றது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏமாத்து வேலை தான். விஜய் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏமாத்து வேலை அப்படின்னு போக்குவரத்து நிபுணர்கள் நம்மக்கிட்ட சொல்றாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த கேஸ் சிலிண்டர் அன்னபூரணி திட்டம். அன்னபூரணி 6 திட்டம். இந்த 6 அன்னபூரணி 6ன்றது வந்து அன்னபூரணி 3 ஆக்கிட்டாங்க. அதாவது 3 சிலிண்டர். ரைட்டுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் பெர் இயர். அதுக்கு வந்து ரூ. 2,00,000 வருட வருமானம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சிலிண்டர்னு டோட்டலா வந்து சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்களுக்கு வந்து ஏற்கனவே மத்திய அரசு வந்து எல்பிஜியில மானியம் குடுத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு 42,00,000 பேருக்கு வந்து மானியம் சிலிண்டர்ஸ் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? பிலோ பாவர்ட்டி லைன்ல 42,00,000. அப்போ இவங்க சொல்ல 1,30,00,000த்துல 42,00,000 கழிச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 80,00,000 பேருக்கு தான் இந்த மானியம் என்பது வரும். இத இன்னொரு பர்வியூல போட்டு பார்த்தோம்னா, பெண்களுக்கு ரூ. 2,500 குடுக்குறேன் மாசம்னாரு. அப்ப இப்ப குடுக்குற 1000லேருந்து ரூ. 1,500 அதிகமா குடுக்கணும். அது வந்து 12 மாசம் குடுக்கணும். அத விட ரூ. 1,000 இல்ல ரூ. 1,050 இல்ல ரூ. 1,100 சிலிண்டர் பெர் சிலிண்டருக்கு 3 மாசம் 3 தடவ குடுத்தா போதும்ல. 3 மாசம் குடுத்தா போதும். ஸோ இவரோட லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் என்பது மிகப்பெரிய தேர்தல் வாக்குறுதிய வந்து இவரு நிறைவேத்தாம சைட்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதையும் ஏன்னா, இவருக்கான கிரேஸ் வந்து டோட்டலா அவுட். இவருக்கு அந்த இனிஷியலா ஒரு பெரிய கிரேஸ் விஜய், 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 விஜய்ன்னு. இப்ப நீங்க பாருங்க, இணையதளம் உட்பட எல்லா இடத்துலயும் விஜய், 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 விஜய். உங்கள் விஜய் உயிரென வருவான். அந்த 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 கிரேஸ் வந்து காலி. டோட்டலா காலி. இவரோடது டோட்டலா காலியான உடனே, இப்போ இவர வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக, இவரு இந்த மாதிரி
சிலிண்டர் அவதாரம், பஸ் பயண அவதாரம்லாம் இவர் வந்து எடுக்கிறாரு. அதையும் பரந்தூர்லாம் வந்து இது எல்லாத்தையுமே வந்து 110 அறிக்கையில் படிக்கிறார் இவர். 110 அறிக்கையில் படித்தா யாருமே பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அறிக்கையில் தான் இவர் படிக்கிறாரு. அது சம்மந்தமாக விவாதமும் நடத்த மாட்டேன்றார். பரந்தூர்லாம் வந்து கடுமையான எதிர்ப்புக்குள்ளாது. இதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் தாங்க பரந்தூருக்கு நான் சொல்வேன். மதுரவாயல்லேருந்து சென்னை துறைமுகம் வரைக்கும் எங்கள் கூவம் நதி வழியாக ஒரு திட்டம் போட்டாங்க. ஒரு பறக்கும் திட்டம். அந்த திட்டத்தை வந்து திமுக ஆட்சி போட்டுச்சு. திமுக ஆட்சி போட்ட உடனே அதை வந்து ஜெயலலிதா வந்து தடை பண்ணாங்க. அதாவது பில்லர்லாம் வந்து கூவம் ஆற்றோட நீர்வழி பாதையை மறிக்கிற மாதிரி அமைக்கிறாங்க அப்படின்னு அந்த திட்டம் மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் திரும்பி திமுக வந்தது. அந்த திட்டத்துக்கு உயிர் வந்தது. அது வந்து மத்திய அரசு தொடர்புடைய திட்டம்தான். நேஷ்னல் ஹைவேவுடைய ஒரு ப்ராஜெக்ட் தான். இப்போது அந்த திட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, முழுக்க பில்லர் போட்டு அப்போது வந்து ஒரு சிங்கிள் தான், ஒரே ஒரு பிரிட்ஜில் போக்குவரத்து நடைபெறுற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து கீழே ஒரு பிரிட்ஜு, மேலே ஒரு பிரிட்ஜு, அதுக்கு மேலே எதுனா ஒரு பிரிட்ஜ் இருக்குமான்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 சைடு வேல ரோடு போகும் கீழே. முதல்ல வந்து மதுரவாயிலேருந்து ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அதை மாற்றி பூந்தமல்லி கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டாங்க அந்த திட்டத்தை. ஸோ இந்த ஏர்போர்ட்டுன்றது வந்து நீட் ஆஃப் த ஹவர். நீட் ஆஃப் த ஹவரில் வந்து இதை நீங்கள் செஞ்சே தீரணும். இன்றைக்கி நீங்கள் பிளாக் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உட்பட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்டை ப்ரெஸ் பண்ணுவான். இன்றைக்கி அரசியல் ரீதியாக விஜய்க்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சுருவான் அப்படின்றது தான். அந்த டயலாகை வச்சு சொல்லி இன்றைக்கி வந்து பண்ணலாம். ஸோ அது இந்த ப்ராஜெக்ட் பரந்தூர் வந்து கண்டிப்பாக வரும். வேறு வழி கிடையாது. இன்றைக்கி கூட ஸ்டாப் பண்ணால் கூட அடுத்த கவர்மெண்ட்டில் இது கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இன்னும் டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. அது ஒன்று. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டு, இது வந்து பிரியதர்ஷினின்னு இந்த டிரான்ஸ்போர்ட் திட்டத்தை கேரளாவில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்திட்டான். இதே எலெக்ஷன் ப்ராமிஸ் தான் கேரளாவுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. எலெக்ஷன் ப்ராமிஸில் அதை வந்து நடைமுறைப்படுத்திட்டா. கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டில் இந்த திட்டம் கிடையாது. கேரளாவுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இந்த திட்டம் இருந்தது, நடைமுறைப்படுத்திட்டா. அது இது பண்ணுறாங்க. கேஸ் சிலிண்டர் வந்து ஆல்ரெடி மத்திய அரசு வந்து மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம். பல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மானியத்தில் உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்ல, பிரைம் மினிஸ்டர் உஜ்வாலா யோஜனான்னு ஒரு திட்டம்னு நினைக்கிறேன். அந்த திட்டத்து மூலமாக ஆல்ரெடி மானியத்தில் போகக்கூடிய விஷயம். அதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் சொல்லப்பட்ட செய்யப்பட்ட திட்டத்தை வந்து இவங்க வந்து அதை வந்து முழுக்க நடைமுறைப்படுத்தலை. அதுதான் உண்மையான மானியங்கள் அதிகமாகும். இப்போவுமே இவர் என்ன சொல்கிறாரு, 6000 கோடி ரூபாய் அடி வாங்குது. இதில் பெண்களுக்கு பஸ்ஸில் கொடுக்குறதுல 6000 கோடி ரூபாய் அடி வாங்குது அப்படின்றத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ இது எல்லாமே போலி. அண்ணன் வந்து அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு. அகில இந்திய வெற்றி கழகமாக பரிணமிக்க போகுது. சூப்பரான விஷயங்களோட, சூப்பரான திங்ஸோட அண்ணன் புது வித்தியாசமான கலரோட வராரு அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.